மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மோடியின் உரை குறித்து கார்கே கடும் விமர்சனம். சென்னையில் கார்ல் மார்க்ஸ் சிலையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வைகோ உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்பு. புலிப்பட வருமானத்தை மறைத்த வழக்கு. விஜய்க்கு அபராதம் விதிக்கப்பட்டது செல்லும் என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். பிரதமர் மோடி தமிழகம் வருகையில் மாற்றம். மதுரையில் மார்ச் 1ஆம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். விரிவான செய்திகள். மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் கூட்டத்தொடர் வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட விதம் குறித்து காங்கிரஸ் கட்சி கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. வழக்கமான பிரதமரின் பதிலுரை இல்லாமலேயே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முறையற்றது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியது. மேலும் முன்னாள் ராணுவ தளபதி நரவனேவின் புத்தகத்தை மேற்கோள் காட்டி பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் பேச்சுரிமை பறிக்கப்படுவதாக அவைகள் கடந்த சில நாட்களாகவே பதற்றம் நிலவியது. இத்தகைய சூழலில் கூட்டத்தொடர் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. காலை 11 மணிக்கு அவை கூடியதும் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தை சதி ஒப்பந்தம் என சென்னை எழும்பூரில் உள்ள கன்னிமாரா பொது நூலகத்தில் கார்ல் மார்க்சின் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கார்ல் மார்க்ஸ் பொருளாதார சிந்தனைகளை மக்கள் அனைவரும் அறிந்திடும் வகையிலும் அவரது புகழுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் சென்னையில் அவருக்கு திருவுருவ சிலை நிறுவப்படும் என அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பின் பயனாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் 85 லட்சம் மதிப்பீட்டில் சென்னை எழும்பூரில் உள்ள கன்னிமாரா பொது நூலகம் அருங்காட்சிய வளாகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள கார்ல் மார்க்சின் உருவச்சிலையினை திறந்து வைத்தார். அப்போது கார்ல் மார்க்ஸ் பற்றிய சிறப்பு புகைப்பட கண்காட்சியையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்களான செல்வ பெருந்தகை, வைகோ, வீரபாண்டியன் மற்றும் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 42.40 கோடிகள் 6 புதிய சமத்துவபுரங்கள், 212 கோடிகள் அங்கன்வாடி, பள்ளி கட்டடங்கள், பாலங்கள் மற்றும் 1238 கோடிகள் 9696 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்தார். வருமானத்தை மறைத்ததாக கூறி நடிகர் விஜய்க்கு வருமான வரித்துறை விதித்த 1.50 கோடி அபராதம் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் நடிகர் விஜய் வீட்டிலும் அலுவலகத்திலும் திடீர் சோதனை நடத்தி ஏராளமான ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் கடந்த 2015-2016 நிதியாண்டிற்கான வருமானம் 35 கோடியே 42 லட்சத்து 91,890 ரூபாய் என்று விஜய் கணக்கு காட்டியிருந்தார். அந்த ஆண்டுக்கான மதிப்பீட்டு நடவடிக்கை மேற்கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் 2015ஆம் ஆண்டு கைப்பற்றிய ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தனர். அப்போது புலி திரைப்படத்தில் நடிப்பதற்காக அவர் பெற்ற 15 கோடியை கணக்கில் காட்டவில்லை என்று கண்டுபிடித்தனர். இவ்வாறு வருமானத்தை மறைத்ததற்காக
விஜய்க்கு 1,50,00,000 அபராதம் விதித்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் விஜய் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அபராதம் விதித்த வருமான வரித்துறை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு இறுதி விசாரணைக்காக வந்தது. அப்போது விஜய் தரப்பில் சட்டப்படி அபராத உத்தரவை 2019ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்பே பிறப்பித்திருக்க வேண்டும். காலதாமதமாக சுமார் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் 2022ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது சட்டப்படி தவறு என்றும் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். வருமான வரித்துறை தரப்பில் வருமான வரி மதிப்பீட்டை எதிர்த்த அப்பீல் முடிந்த பின் 6 மாத கால அவகாசத்திற்குள்ளே அபராத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். வருமான வரி சட்டப்படி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்தது சரிதான் என்றும் விஜய் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிமன்றம் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தது. இந்நிலையில் வருமானத்தை மறைத்ததாக 1.50 கோடி அபராதம் விதித்ததற்கு எதிராக விஜய் தொடர்ந்த வழக்கில் விஜய்க்கு விதிக்கப்பட்ட அபராதம் செல்லும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடியின் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் மார்ச் 1ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மண்டேலா நகர் பகுதியில் நடைபெறவுள்ள பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் மார்ச் 1ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக பிப்ரவரி 28ஆம் தேதி பிரதமர் வருகை தருவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேச உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதி சில நாட்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பிரதமரின் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு அதற்கான இடம் தேர்வு செய்வதற்காக மதுரை மண்டேலா நகர் பகுதியில் உள்ள இடத்தை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்லூர் ராஜு மற்றும் ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். சென்னை கன்னிமாரா நூலகத்தில் கார்ல் மார்க்ஸ் சிலையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்ப்போம். 49 மாவோ செஞ்சீனத்திலே செங்கொடியை உயர்த்தி கம்யூனிச தத்துவத்தை நிலைநாட்ட வியட்நாம் விடுதலை பெறுவதோடு அது கம்யூனிச தேசமாக மாற ஓசிவின் பாடுபட அதன் ஒரு பகுதியை பின்பற்றி கியூபாவிலே பிடல் காஸ்ட்ரோ, செகுவேரா கியூபா புரட்சியிலே வெற்றி பெற உலகமெங்கும் கம்யூனிச தத்துவம் நிலைநாட்டப்படுவதற்கு காரணமாக இருந்து 1925 இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி நிலைநாட்டப்பட்டது. லண்டன் மாநகரில் கார்ல் மார்க்ஸினுடைய சிலை இருக்கிறது. நான் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறேன். சிலைக்கு வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறேன். இன்று தமிழகத்தில் கன்னிமரா நூலகத்தினுடைய நுழைவாயிலே கார்ல் மார்க்ஸ் சிலை வைக்க முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் முடிவெடுத்தது சால பொருத்தமாகும். லண்டனிலே இருந்த நூலகம் அது இன்று அருங்காட்சியகமாக்கப்பட்டு விட்டது. அந்த நூலகத்தை முழுமையாக பயன்படுத்திய முதல் மனிதர் கார்ல் மார்க்ஸ். ஒவ்வொரு நாளும் நூலகத்தில் கடைசி நபராக அவரை வெளியேற்ற பிறகுதான் அந்த கதவை பூட்டுவார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் கன்னிமாரா நூலகத்தை அதிகமாக பயன்படுத்திய பேரறிஞர் அண்ணா அவர்கள் உதவிய இந்த நூலகத்துக்கு எதிரில் வாசலில் இந்த சிலையை அமைக்க முதலமைச்சர் தீர்மானித்தது மிக பொருத்தமாக இருக்கிறது. இனி சென்னைக்கு வருகிறவர்கள் கார்ல் மார்க்ஸ் சிலையை காண்பதற்கு வருவார்கள். சிலை தத்ரூபமாக நான் மற்ற நாடுகளிலே பார்த்த சிலைகளை விட இது மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கார்ல் மார்க்ஸ் புகழ் உலகம் உள்ளளவும் வாழும் வளரும். கார்ல் மார்க்ஸினுடைய புகழுக்கு
வீர வணக்கம் செலுத்துகிறேன். ரெப்போ வட்டியில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. பணவீக்கம் அதிகரிக்க தொடங்கியதால் வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை என்றும் ரெப்போ விகிதம் 5.25% இருக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவித்துள்ளார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் எதுவும் இல்லாததால் வீடு வாகன கடன்களுக்கான வட்டியிலும் மாற்றம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் இந்த முடிவு நடுத்தர மக்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இதற்கு முன்பு கடந்த பிப்ரவரியில் 0.25%, ஏப்ரலில் 0.5%, ஜூன் மாதத்தில் 0.5%, டிசம்பரில் 0.5% குறைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நடப்பு நிதியாண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.4% இருக்கும் என ரிசர்வ் வங்கி கணித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞரை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர். கரம்பக்குடி அருகே உள்ள புளியஞ்சோலை பகுதியை சேர்ந்த தௌபிக் அதே பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுமியை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறுமி கர்ப்பமான நிலையில் அவரை தௌபிக் திருப்பூருக்கு அழைத்து சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறுமியை காணவில்லை என்று பல்வேறு இடங்களில் தேடிய அவரின் பெற்றோர் கடந்த ஜனவரி 13ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுமியை தேடி வந்த நிலையில் திருப்பூர் சென்று சிறுமியை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். மேலும் சிறுமியை கர்ப்பமாக்கிய தௌபிக் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பகுதியில் 3964 அடி நீளமுள்ள தேசிய கொடியை ஏந்தி தனியார் பள்ளி மாணவர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர். திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் மீனம்பாக்கம் அரிசாமங்கம் சார்பில் 77வது குடியரசு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இதனைத் தொடர்ந்து தேசிய கொடியை அசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார். இந்த பேரணிகள் 3964 அடி நீளமுள்ள தேசிய கொடியை மாணவ மாணவிகள் ஏந்தி சென்றனர். இந்த சாதனை சர்வதேச உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மீனம்பாக்கம் அரிசாமங்கம் உறுப்பினர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உட்பட பள்ளி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான தேரழுந்தூர் ஆமரி வியப்பன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தேரழுந்தூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த செங்கமல தாயார் சமேத ஆமர் வியப்பன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இக்கோவிலில் திருப்பணிகள் தொடங்கி அண்மையில் நிறைவு பெற்ற நிலையில் கும்பாபிஷேக விழா கடந்த செவ்வாய்க்கிழமை முதற்கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இதனை அடுத்து 7ஆம் கால யாகசாலை பூஜையின் நிறைவில் மகா பூர்ணாகதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை பட்டாச்சாரியர்கள் தலையில் சுமந்து கோவில் விமானத்தை அடைந்தனர். அங்கு ஸ்ரீமத் அஹாபிலா மடம் 48வது பட்டம், ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஸ்ரீ வன்சடகோப ரங்கநாதர் தேசிக சுவாமிகள் முன்னிலையில் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் இன்று காலை குறைந்த தங்கம் விலை மாலை அதிரடியாக சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்துள்ளது. தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கம் விலை 2 நாட்களாக குறைந்து விற்பனையானது. அந்த வகையில் இன்று காலை 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 200 ரூபாய் குறைந்து 14,120 ரூபாய்க்கும்,
சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்து 1,12,960 ரூபாய்க்கும் விற்பனையானது. இந்நிலையில் காலை குறைந்த தங்கம் விலை மாலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி ஆபரண தங்கம் கிராமுக்கு 130 ரூபாய் உயர்ந்து 14,250 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்து 1,14,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பாகிஸ்தான் மசூதியில் தற்கொலைப்படை தாக்குதலில் 65 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தின் ஷேஷாத் நகர் பகுதியில் உள்ள ஷியா மசூதியில் தொழுகை நடந்து கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த மர்ம நபர் மசூதி வளாகத்திற்குள் நுழைய முயன்றார். அவரது நடவடிக்கைகள் சந்தேகம் ஏற்பட்டதால் மசூதியில் இருந்தவர்கள் வாசல் அருகே அவரை தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து அந்த நபர் தனது உடலில் கட்டியிருந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டை வெடிக்க செய்தார். இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தில் 31 பேர் உயிரிழந்தனர். மேலும் சுமார் 160க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு இதுவரை எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்காத நிலையில் பிட்னா அல் குவாரஜி அமைப்பிற்கு தொடர்பு இருக்கலாம் என பாகிஸ்தான் போலீசார் சந்தேகம் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மோடியின் உரை குறித்து கார்கே கடும் விமர்சனம். சென்னையில் கார்ல் மார்க்ஸ் சிலையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வைகோ உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்பு. புலிப்பட வருமானத்தை மறைத்த வழக்கு, விஜய்க்கு அபராதம் விதிக்கப்பட்டது செல்லும் என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். பிரதமர் மோடி தமிழகம் வருகையில் மாற்றம். மதுரையில் மார்ச் 1ஆம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.